நம்ம என்னதான் புதுசாக ஃப்ரிட்ஜ் வாங்கினாலும் இல்லை க்ளீனாக வச்சுக்கணும்னு நினச்சா கூட இந்த மாதிரி கவரில் நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் போட்டு ஸ்டோர் பண்ணுறதுனால பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இல்லாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கொடுத்தது. அப்போ தான் மீஷோவில் இந்த ஜிப்லாக் கவர்ஸை ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா 10 ஜிப்லாக் கவர்ஸ் 19 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். அண்ட் குவாலிட்டியுமே ரொம்ப நல்லா இருந்தது. இது சைஸ் வைஸ் எங்கடா சின்னதாக வந்துடுமோ நினச்சேன். பட் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாகவே இருந்தது. இதில் ஒரு 1/2 kg அளவுக்கு வெஜிடபிள்ஸ் போட்டு வைக்கலாம். அந்த அளவுக்கு இதில் ஸ்டோரேஜ் இருக்குது. நார்மல் கவர்ஸில் வெஜிடபிள்ஸ் ஸ்டோர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் இருக்க தண்ணி லைட்டாக ஏதாவது ஒரு கேப்பில் அந்த கவரில் போயிட்டா கூட வெஜிடபிள்ஸ் எல்லாமே சீக்கிரமாக அழுகின மாதிரி ஆயிடுது, வீணாக போயிடுது. இந்த மாதிரி நம்ம ஜிப்லோ கவர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால அதில் தண்ணி எதுவுமே போக சான்ஸே இல்லை. நல்லா ட்ரை பண்ணி காய்கறியில் போட்டு வச்சிட்டாலே ரொம்ப சேஃப்டியாக அண்ட் பார்க்குறதுக்குமே ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்குது. மட்டும் இல்லாமல் நம்ம நார்மல் கவர் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எந்த காய்கறி எந்த கவரில் இருக்குன்னே தெரியாது. ஸோ ஒரு காய்கறி எடுக்கிறதுக்காக எல்லா கவருமே வெளியில் எடுத்து திருப்பி நம்ம எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த மாதிரி நம்ம கவர் யூஸ் பண்ணுறதுனால இது டிரான்ஸ்பரண்டாக இருக்கிறதால நம்ம எந்த காய்கறி வேணுமோ அதை மட்டும் எடுத்துட்டு அழகாக வச்சுக்கலாம். எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ என்னோட ஐடியா பிடிச்சிருந்த இந்த மாதிரி மோர் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் அண்ட் ரெசிபி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.